இங்க ஒருத்தன் ஒரு குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்கிறான். அதனால அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காம வேற ஒரு புதுவிதமான தண்டனை கொடுக்குறாங்க. என்னன்னா குழந்தையும் குழந்தையோட அப்பா அம்மாவும் சரின்னு சொல்ற வரைக்கும் உடம்புல இருக்க ஒவ்வொரு பார்ட்டா கட் பண்ணி எடுப்பாங்க. எப்போ குழந்தைக்கும் குழந்தையோட அப்பா அம்மாவுக்கும் கோவம்லாம் தனியுதோ அப்பதான் அவனை விடுவாங்க. ஒருத்தன் ஒரு சின்ன பொண்ணை ரேப் பண்ணிருப்பான். அதனால அந்த பொண்ணும் அவன் அப்பாவும் அந்த பொண்ணோட அக்காவும் அதை பார்க்க வராங்க. ஃபர்ஸ்ட் சர்ஜரியில அவனோட கையை கட் பண்றாங்க. அந்த சின்ன பொண்ணு பாக்குது. அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுது. ரெண்டாவது சர்ஜரியில இன்னொரு கையை கட் பண்றாங்க. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு அங்கேருந்து போயிடுது. முதல் நடந்த 2 சர்ஜரியிலையும் அவனோட ஒரு கையையும் ஒரு காலையும் எடுத்திருப்பாங்க. அடுத்த சர்ஜரிக்கு அவங்க அப்பா மட்டும் வர்றாரு. அவனோட இன்னொரு கையையும் எடுக்க சொல்றாரு. அதை எடுத்தவங்க கூட அவருக்கு கோவம் குறையல. அவனோட இன்னொரு காலையும் எடுக்க சொல்றாரு. அதையும் எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவனோட லங்ஸையும் எடுக்க சொல்லிடுறாங்க. அந்த கிரிமினலுக்கு அவனுக்கு நடந்த சர்ஜரியா மறுபடியும் அவனுக்கே போட்டு காட்டுறாங்க. அது அவனுக்கு இன்னும் ஹர்ட் ஆகுது. அதை பார்த்து அவன் சிரிச்சுட்டு ரொம்ப பொறுமையா இருக்கான். அதை பார்த்து அந்த பொண்ணோட அப்பா இன்னும் கோவப்படுறாரு. இப்ப அந்த கிரிமினலோட 5வது சர்ஜரி நடக்குது. அப்ப அவனோட பிரைவேட் பார்ட்டை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்பதான் அவன் கண்ணுல இருந்து தண்ணியே வருது. அதுக்கப்புறம் அவனோட காது மூக்கெல்லாம் கூட கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணோட அப்பா சரி ஓகே போதுன்னு சொல்லி சைன் பண்ணி கொடுக்குறாரு. அந்த கிரிமினலை பாக்குறப்போ ஒரு மம்மி மாதிரி இருக்கான். இதை பார்த்தது அந்த பொண்ணோட அப்பா சாட்டிஸ்பாக்சனோட அங்கிருந்து போறாரு. இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.